சுமங்கலி பவான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? தீர்க்க சுமங்கலி பவான்னா முத அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு இறக்கும் வரை பூவும் பட்டு மஞ்சளோடு இருப்பாய். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு தன்னுடைய கணவன் கையால 5 தடவை தாலி கட்டிக்கணும். திருமணம் ஆகுது இல்ல, அது முதல் திருமணம். அதுக்கு அடுத்து 60ல சஷ்டியப்ப பூர்த்தி நடக்கும். அடுத்து 70ல பீமரசாதின்னு நடக்கும். அடுத்து சதாபிஷேகம் நடக்கும். அடுத்து கனகாபிஷேகம். இந்த 5 முறை ஒரு பெண்ணு முழுமையா தன்னுடைய கணவன் கையில யார் தாலி வாங்கிக்குதோ அதுதான் தீர்க்க சுமங்கலி. இப்ப 100 வயசு வரைக்கும் புருஷங்க இருந்தா பத்தாது அந்த அம்மாவுக்கு. என்னுடைய அதில் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த அம்மா வர கேட்டாங்களே, என்னுடைய கணவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடுபட வேண்டும். அவங்க எல்லாம் விடுபட வேணும்னா மாட்டினதே பெறா போய் தானே. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பாஞ்சாலி சிரிச்சா அதனால அவமானப்படுத்தினா அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே. நீங்க மகாபாரதத்துல ஒரு ஆணு, நீங்க ஆம்பளைங்க, நீங்க ஆண் மகன் இந்த இடத்துல, நான் பெண் மகள், நீங்க என்னை ஒரு வார்த்தை போடி அப்படின்னா எனக்கு அசிங்கம். போடின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாவே ஒரு பெண்ணை கேவலப்படுத்தினதை இழிவுபடுத்தினதா அர்த்தம். இவ பாஞ்சாலி சிரிச்சா, பாஞ்சாலி சிரிச்சா அப்படின்னா வேற யாரும் இல்ல, தன்னுடைய கணவர்களுடைய பிறந்த குழந்தை. சரிங்களா? நீங்க ஏன் அப்படி நினைச்சிருக்கலாம்ல? சரி, நான் கேக்குறேன், அதான் சொல்றேன், தவறான ஆண்கள், அவனுக்கு தவறான என்ன இருந்திருக்கு? பொம்பளைய இப்படி அவமானப்படுத்துறவன் ஆம்பளையா? நான் கேக்குறேன், சேலையை பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்துறது ஆம்பளை தன்மையா? ஆம்பளை தன்மை என்னங்க? சட்டம் என்ன தெரியுமா? சூதாட்டத்துல தோத்தவங்க மேலாடை அணியக்கூடாது. அவ தோக்கலையே. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன் அவ வந்து விளையாடலையேங்க. ஹரிச்சந்திரன் அவ தோக்கலையேங்க. ஹரிச்சந்திரன் தான் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆமா. ஏன் அந்த அம்மா சந்திரமதி அந்த அம்மா மனசார ஏத்துக்கிட்டாங்க, நீங்க பட்ட கடனுக்கு நான் அடிமையாகிறேன்னு சொன்னா. ஆனா இவ சொல்லல. புருஷன் ராஜாவா இருந்தா பொண்டாட்டி ராணியா இருக்கலாம். புருஷன் அடிமை ஆயிட்டா பொண்டாட்டியாரு. பொண்டாட்டினுடைய அனுமதி நீங்க இங்க கல்யாணம் முடிக்கிறீங்கல்ல, கல்யாணம் முடிச்சு கரம்பத்துறீங்க, 7 முறை இந்த அக்னிய வள வர்றீங்க. இந்த 7 முறை அக்னிய நாங்களாம் வர மாட்டோம். வர மாட்டியா? எங்களுடைய மரபு தமிழர் மரபு கூட்டிட்டு ஓடுறதுதான். களவு மனம் மான் வரல. தமிழர் இடத்த காலி பண்ணுங்க. தமிழருடைய இயல்பான திருமணமே களவு மனம் தான். யாரு சொன்னது? அதுதான் உண்மை. மான் வரல, இடத்த காலி பண்ணுங்க. அதுக்கு எனக்கு வேலை இருக்கு. பாருங்க, துச்சாதன ரொம்ப நல்லவன், அண்ணிய தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடியப்பட்டு முடிச்சிருக்கான். ஏன்னா முடிய வெட்டி விட்டா என்னங்க நியாயம்? நாங்க பொம்பளை பிள்ளைய கெடுப்போம், ஆனா தொடராம கெடுப்ப மாதிரி இருக்கு. அதாவது எழுதுனது யாருன்னா வில்லிபுத்தார் தான் எழுதுறாரு மகாபாரத்தை. என்ன சொல்றாருன்னா, தண்டார் விடலை தாயுரைப்ப தாயின் முன்னணியி தாமரை கை சென்றால் பைங்குழல் பற்றி தீண்டானாகி செல்கிறான். வண்டார் குழலும் மருங்க செய்ய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பார் என்று நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளே. கொடியாளுங்கிறாரு யார? பாஞ்சாலிய. துச்சாதன தாமரை கை சென்றாள்ங்கிறாரு. துச்சாதன கை தாமரை மாதிரி இருந்தான். தாமரைனாவே நல்லா தப்பு பண்றவனுக்கு பூரா நீங்க பாருங்களேன், ரொம்ப இதாதான் பேசிட்டு இருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பிரச்சனை விட்டுருவோம். நீங்க இவ்வளவு பேசுறதுக்கு என்ன காரணம்னா, உங்க பக்கம் ஏதோ உங்க பக்கம் தாங்க முழு திருடனே நீங்க தாங்க. உள்ள கூட்டி போய் காட்டுங்க திருடர்கள். இங்க பாருங்க, முருகனையே திருடன்ட்டாரு அருணகிரிநாதர், சிவனையே உள்ளம்காரர் கல்வன்ட்டாரு. அதான் நீங்க திருடன்னு சொல்றீங்க. உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதனால தான் நான் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் திருடன். அப்புறம் மானுங்க வரல, மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. மான பாத்தீங்களா? 2 வரி தான் பண்ண. மானுக்கு உள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. காயாத கானகத்தே அடுத்த வருஷம் மறுபடியும் நேரம் வைப்பீங்கல்ல, இப்போ 48 வைப்பீங்கல்ல, அது கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஒரு 12:45 பொன்னாடை ஒருத்தருக்கு ஒரு நாள் வச்சுக்கோங்க. முதல் நாள் ஃபுல்லாக பொன்னாடை போத்துங்க. மறுநாள் இது 20 வருஷத்துக்கு அப்புறம் முதல் திருவிழா. அவங்க அழுத்து முடிக்கும். வண்டியில் தான் உட்காந்துருந்தேன். நேரம் ஆக ஆக எனக்கு தான் பக்குனுச்சு. நல்ல நாள்லேயே சீக்கிரம் விட மாட்டாங்க. இன்னும் 11:00 ஆரம்பிச்சு இன்னும் நம்மளை என்ன விடுறாங்களோ விட மாட்டாங்களோ நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இந்த அளவுக்கு 4:30 மணிக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் நீங்க இல்லை, நீங்க சுருக்கமாக கொண்டுட்டு வந்துட்டீங்க. அவர் மலைச்சாமி நிறைய சரக்கு இருக்கும் போல இருக்கு. அவங்க நிறைய ஆரம்பிச்சாங்க, கொஞ்சோண்டு வாங்கியிருக்கலாம்ல. ஆமா, அதில் பெட்டிக்காரரும் அந்த 3 பாட்டு பாடி தான் பொப்புன்னு விட்டார். ஒரு 1.5 பாட்டு கூட பாடி அவரை விட்டுருந்துருக்கலாம். மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேயாதமான் மேயாதமான்
அதனால தான் இவ்வளவு பாப்பா இங்க வாங்க. பொம்பளை பிள்ளை தேடி வந்தீங்க. நீங்க யார் வயித்துல பிறந்தீங்க தெரியுமா? யார் வயித்துல? உங்களுக்கு எப்படி தெரியும்? மானை ஆச்சுட்டாரு உங்க அப்பா. அப்ப மானு ஆமா, அப்புறம் எப்படி மான் குட்டி ஏங்க? ஒரு மான் வயித்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா அப்ப ஒரு கோழி 6 நாள் கோழி முட்டை வச்சிச்சு, 7வது நாள் வாத்து முட்டை வச்சிருச்சு. அப்ப என்ன நடந்திருக்கணும்? நீங்க பொம்பளை தேடி வந்திருக்கீங்க, நீங்க தேடுற பெண்ணுன்னா வாத்து நல்லா வாத்துட்டா, வாய் சரியில்லை, வாய் சரியில்லை. மான் வரலங்க. நான் மான் குட்டி நீ ஏன் சொன்னா மானி நீரு கண்கள் கொண்ட மானே மானே கட்டி கூட புரிய கூடாது. நாடகம்னா பாட்டு வசனம் மட்டும் கிடையாது, நடிப்பும் தான். அப்ப இது நாடகம் இல்லையா? இது என்ன கச்சேரி? அப்ப அப்ப அப்படி கட்டி பிடிக்க வரும்போது நீங்க கேட்கிற மாதிரி இது பண்ணும்போது ராமலிங்கம் பண்ற வேலையா அண்ணா தங்கச்சி இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்த? இல்லை, பார்க்கல அங்கிட்டே எனக்கு ஏகப்பட்ட வேலை, என் வேலையை முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுல என்ன காரணம்? வந்த உடனே நாரதர் சபதம் போட்டு போனார். இப்போ வேடனா வந்துட்டு மானத்தேடி வந்தேன்னு சொல்லி கடைசியில் கையை பிடிச்சிட்டார். வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சமாதானமாக என்ன செய்யணும்? நம் குலக்கடவுள் முருகப்பெருமானை வணங்குவோம். அரோகரா அரோகரா. முருகப்பெருமானை வணங்கிடுவோமா? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். வள்ளி, உன்னை மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்த அடியன் தான். திருமணத்திற்கு இப்பொழுதாவது சம்மதமா? இப்பொழுது சம்மதம். இந்த கோலத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ? ஆமா. சரி, சம்மதத்திற்கு முன்னால் 2 வரங்கள் வேண்டும். வரம் அவசரத்தை வச்சிருக்கல. அப்ப தாலி இல்லையா தம்பி? அது முருகன், நீங்க மாப்பிள்ளை வீடு தாங்க தாலி போடணும், பொண்ணு கூட எடுத்து போடுவாங்க. அது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தாலி கேட்டுக்கிட்டு இருக்காரு. முருகப்பா சரி தாலி இல்லாம என்ன கல்யாணம் பண்றீங்க? இங்கிட்டு வாங்கம்மா, அதுலலாம் பட்டுரும். நான் ரொம்ப ஆசையா வந்தேன், தாலி செய்யலையா? என்ன கல்யாணம் பண்றீங்க? ஏத்தா நான் கேக்குறேன், பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம்னா தாலி யாரு போடுவா? தாலி யாரு செஞ்சுட்டு வருவா? மாப்பிள்ளை வீடு தானே தாலி செஞ்சுட்டு வர, அவர் தானே தாலி செஞ்சுட்டு வரணும். அண்ணன் நாடகம் வச்ச போத்திராஜ் அண்ணன் பொன்ராஜ் அண்ணன் தாலி கொண்டு வருவீங்களாம். தங்கச்சி நிற்கிது, தங்கச்சி தான் செய்யணும் முறைப்படி. தாலி தங்கச்சி தான் செஞ்சு கொண்டு வரணும். ஏமா தாலி செஞ்சுட்டு வரலையா?
இப்போ எப்படி கல்யாணம் பண்றது எனக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு தானே செய்யணும். மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் செய்யணும் தான் சும்மா வந்து நிற்கிறேன். யாரு பத்தியெல்லாம் மாப்பிள்ளைக்கு தங்கச்சி செய்யணும். எப்படி செய்வாங்க? சரி, அடுத்த வருஷம் தாலி செஞ்சிருவாங்க. மேலவாதிய முழங்கட்டும். வரம் வேண்டும். விட்டுற மாட்டேன். அப்பனா தாலி வேண்டும். வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? வரத்தை கொடுங்க, அப்புறமா தாலியை பத்தி பேசிக்கலாம். என்னுடைய முதல் வரமாக என்னுடைய நாட்டில் வாழும் மக்களும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு தாங்களுடைய அருளும் ஆசையும் வேண்டும். இதுக்கு ஒரு வரம் கொடுங்க. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். இரண்டாவது வரமாக 2ஆம் தாரத்திலே வள்ளி வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடமே அப்படி அழைப்பார்கள். மேலாவாதி காளி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. காளி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. என்று சொல்வோக்கு இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவள், இன்னல் பட்டு கேட்கின்ற எழுகின்றவள். சின்னங்களில் இதயங்களில் வாழ் அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவள், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியேறுபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவள், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியேறுபவள். ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளித் தருபவள், எறிபவள். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள், பார்வையினால் பாவங்களை மாய்க்கின்றவள். கண்ணல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், காளி அம்மனிடம் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அவளிடத்தில் குறையனைத்தும் சொல்லி வாருங்கள், அருள் எனக்கு தருகிறது. அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், காளி பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், என தங்கவே ஊராக வாழ வேண்டும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். ஊத்து பெருக்க வேணும், ஞான தங்கமே ஊராக வாழ வேண்டும். ஞான தங்கமே பகவான துளசி பக்தி பாதார ரூபம் உலகிட ஸ்ரீராம போகம் உலகிட நிதிய ஜெய மங்களம். உலகிட நித்திய சுபமங்கலம் சுபமங்கலம். இதுவரையிலும் எங்களுடைய நாடகத்தினை கண்டுகளித்து பெருமை சேர்த்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு எம் போத்திராஜா சபிதா அழகுமுருகன் ஆட்ட உரிமையாளர் மற்றும் உயர் திரு எம் பொன்ராஜ் அமுதா பில்டிங் கான்ட்ராக்டர் இரண்டு குடும்பத்தார்களுக்கும் சிறந்த முறையில் ஒளியில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாமரை ரேடியோ உரிமையாளர் பொன்னையா எத்திலூடு அவர்களுக்கும் அதிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவர்களுக்கும் பந்தலமைப்பு விஜயமணி சிறுநாயக்கன்பட்டி அன்பு அன்னார் அவர்களுக்கும் நோட்டீஸ் மற்றும் வால்போட்டு சுபயமாக அளித்த அன்பு தம்பி சக்கரப்பநாயக்கனூரை சேர்ந்த பெருமாள் மகன்
பி சின்னப்பாண்டி மகேஸ்வரி சக்கரப்பநாயக்கனூர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை இதுவரையிலும் கண்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் சிறந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பண்ணார் பாலு அவர்களுக்கும் உலகமெங்கும் எங்களுடைய நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பண்ணார் பாலு அவர்களுக்கும் அதனை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் மணப்பாறை நாடக சங்கத்தின் சார்பாகவும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி தாங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம், வாழ்க வளமுடன்.